ஏப்பா சேது, நீ எங்களுக்கு உதவியா இருப்ப, எங்க எதிரிகளை அழிக்கிறதுக்கு உறுதுணையா இருப்பேன்னு பார்த்தா நீ நம்ம ஆளுங்களே வெளுத்து கட்டிட்டியே. முன்ன பின்ன தெரியாத ஆளை வேலைக்கு சேர்க்கும் போதே நான் சந்தேகப்பட்டேன் இப்படி எல்லாம் நடக்கும்னு. அக்கா, இந்த ஆள் நமக்கு சரிப்பட்டு வரமாட்டான். நாளைல இருந்து இவனை வேலைக்கு வர வேணாம்னு சொல்லிடுக்கா. அது என்ன நாளைக்கு வரைக்கும் டைம் தர டுடே அண்ணே. மைசெல்ஃப். எஸ். நம்ம ஆட்களையே நான் ஏன் அடிச்சேன்? நம்ம ஆட்கள் தொழிலாளர்கள் தலைவரையே அடிச்சிட்டாங்க. அது ரொம்ப ஆபத்து. இந்த மாதிரி ஆளுங்களை ஆரம்பத்துல அடிச்சு வைக்கல, அப்புறம் நம்மள வளர விட மாட்டாங்க. மிஸ்டர் ஆதிமூலம், நம்முடைய நோக்கம் தொழிலாளர்களை அடிக்கிறதோ தண்டிக்கிறதோ சுரண்டுறதோ இல்ல. நம்முடைய நோக்கம் இந்த எஸ்டேட்டையே சுரண்டுறது. முதலாளி விஸ்வநாதனுடைய எல்லா சொத்தையும் கையில எடுத்துக்கிறது. கொஞ்சம் அடக்கி வாசிப்பா. கையில எடுத்துக்கிறது. ஆமா. ஒருவேளை சின்ன முதலாளி ராஜாவுக்கு உங்க மேல கோபம் வந்து எஸ்டேட் விட்டு வெளியே போகும் வச்சுக்கோங்க. அப்போ தொழிலாளர்கள் நம்மளை விடவே மாட்டாங்க. நமக்கு சாதகமாவே இருப்பாங்க. நமக்காக போராடுவாங்க. நமக்காக ஸ்ட்ரைக்கே பண்ணுவாங்க. வர்ற உதவியையே தட்டி கழிப்பான. மாமா, இந்த விஷயம் நமக்கு தெரியாமே போச்சே. அதான் முன்னாடியே சொன்னாரு, சில பேருக்கு மட்டும்தான் அறிவு இருக்கும். கரெக்ட். மிஸ்டர் ஆதிமூலம் சார். எஸ். யானைய குழி தோண்டிதான் பிடிக்கணும். மீனை வலை வீசிதான் இழுக்கணும். யாரும் சொன்னதில்ல. பொண்ண கண்ணடிச்சுதான் அழைக்கணும். சரி, இந்த லாஸ்ட் ஐட்டம் நல்லா இருக்குப்பா. இன்னும் என்னென்னமோ ஐட்டம் எல்லாம் வச்சிருக்கேன். நீ பெரிய ராஜதந்திரி போ. ஆதிமூலம் சார். பரவாயில்ல, இவ்வளவு பெரிய ராஜதந்திரி என்ன டேனே கூப்பிடலாம். கொஞ்சம் வால்யூமை குறைச்சிக்க. சுகமா இருக்கு. எனக்கு இந்த மந்திரம் எல்லாம் தெரியும். சரி சரி, எனக்கு கொஞ்சம் மந்திரத்தை சொல்லி கொடுப்பா. முதல்ல காட்டுற, அப்புறம் சொல்லி கொடுக்குறேன். சீக்கிரம் காட்டுப்பா. திரும்பி நில். நான் பாக்கணுமே. என்ன செய்ய போற? கைய தூக்கு. குடிச்சுடு. எக்கட சுடுவாள நைனா? குடிச்சுடு நைனா. பெரியாலியா நீ? நானும் கூட என்னமோ நினைச்சேன், ஆனா தூள் கிளப்பிட்டிய. ஆமா, செங்கமலை என்னமோ உன்னை தேடிட்டு இருந்தது. எங்க எங்க? அந்த பீடி கூட சொல்றேன். அத பார், அங்க வந்துட்டு இருக்குது. அந்த செங்கல் எடுத்து கொடு. இந்த விஷயத்துல நான் ஏதாவது உதவணுமா? என்ன தேடிட்டு இருந்தியாமே? ஆமாயா, நல்ல வேளை நீ மட்டும் சரியான நேரத்துல வந்து காப்பாத்தலனா எங்க அண்ணனை அடிச்சே கொண்டு இருப்பாங்க. ரொம்ப நன்றியா. நன்றியா? என்ன அடிச்சே கொண்டு இருப்பாங்க? ஏப்பா, என்ன அடி அடிச்சாங்க? என்ன ஆச்சு? ஆமா, அவங்க 10-12 பேரு தான் ஒரே ஆளு அடிச்சு தூள் பண்ணிட்டாங்க. பாத்தியா? வலிக்குதா? ஆமா. செங்கமலா, உட்காரு கண்ணு. நமக்கு இங்க பாரியா, என்னமோ இப்ப தப்பிச்சுக்கிட்ட. இனிமே ஜாக்கிரதையா இரு. பம்புக்கு போன அடிச்சே கொண்டுடுவானுங்க. என் மேல வந்து எவ்வளவு அக்கறை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தனியா இருக்கேன்னு தான். அது சரி, உன் அண்ணனை ஏன் அடிச்சாங்க? எங்க அண்ணன் இந்த எஸ்டேட் தொழிற்சங்க தலைவர், தொழிலாளிகளுக்கு நல்லது செய்யணும்னு கேட்டிருக்காரு. அதுக்கு போட்டு அடிச்சுட்டானுங்க. கவலைப்படாத, நான் வந்துட்டேன்ல. உங்க குரல சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். பெரிய முதலாளி நினைப்பு. முதலாளிதான் அப்படின்னு வச்சுக்கோ. அது சரி, அப்படின்னா எங்க குறையெல்லாம் தீர்த்து வைப்பியா? உங்க குறை என்னன்னு சொல்லுங்க, சும்மா டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சு கொடுத்துடுற. செய்வேல்ல? நாம சொல்றதான் செய்றோம், செய்யறதான் சொல்றோம். அண்ணே, முனுசாமி அண்ணே, கண்ணசாமி அண்ணே, ஆறுமுக அண்ணே, அக்கா எல்லாரும் வாங்க வாங்க சீக்கிரம். என்ன சகமலா? இங்க பாருங்க, உங்க குறையெல்லாம் ஒண்ணு விடாம இவர்கிட்ட சொல்லுங்க, அவர் தீர்த்து வைப்பாரு. யாரு இவரா? உங்க குறை என்ன சொல்லுங்கயா. உங்க அண்ணன் கிட்ட சொல்லியே ஒண்ணு நடக்கல, இவர் என்ன செய்ய போறாரு? இதுக்குதான் ஐயா, உங்களுக்கு உதவி செய்ய யாருமே வர மாட்டேங்கிறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் சொல்றதுதான் செய்வாரு, செய்யறதுதான் சொல்லுவார். இது எப்படி இருக்கு? சொல்லுங்க உங்க குறைகளை. முதல்ல வந்துங்க. உன்னை யார் நினைக்க சொன்னது? உட்காரு மேன். ராஜா சொல்றாருல, உட்காருப்பா. தொழிலாளர்களின் கோரிக்கை: இலவச மருத்துவமனை, ஆரம்ப பாடசாலை, லைப்ரரி, அனைத்து வசதிகளுடன் கூடிய வீடு, இஎஸ்ஐ தொழிலாளர் ப்ராவிடன்ட் ஃபண்ட். எனக்கு தெரியாதா? உன்னை யார் பண்ண உட்கார சொன்னது? இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். முதலாளி, நாம இதை செய்யலன்னு சொன்னா தொழிலாளிங்க ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. அதனாலேயே மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய் நஷ்டம் வரும். நல்லா யோசிக்கீங்க. ஆகட்டுமே. என்ன பின்னாடி கையா அடிக்கிறேன்? மசாலா எடுக்குதா? தம்பி, ரொம்ப நாளா அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க இந்த உதவி செஞ்சீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்களை புகழுவாங்க, நல்ல வேலையும் செய்வாங்க. தொழிலாளர் ஜேன்னு சொன்னாதான் நம்ம வாழ முடியும். மாமா, ஏமா அவரு சொல்ற மாதிரி எல்லா சொத்தையும் தொழிலாளிங்க அமைக்கணும் போட்டானுங்கன்னா நான் என்ன மறுபடியும் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டணுமா? மறுபடியும்
உன்னை எங்க கொண்டு போய் உட்கார வச்சாலும் இந்த மசாலோட சேனாட்டி சைக்கிள் விஷயம் மறக்கவே மாட்டேன். அடிச்சேன்னா இன்னொரு கண்ணு வீங்கிடும். ஒண்ணு இல்ல முதலாளி, நம்ம எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா? நம்ம எஸ்டேட்டோட மதிப்பே 30 கோடி, வருஷத்துக்கு வருமானமே 10 கோடி. இதுல 10 லட்சம் ஜுஜுபி கொடுத்தா என்ன ஆகும்? சரின்னு சொல்லுங்களேன். இங்க பார், உள்ள வந்ததுல இருந்து ஃபாரின் காய்ச்சா கொடுத்துருங்கிறானுங்க. காய்ச்சல் இந்த சாப்பிடலன்னா வேலை செய்ய மாட்டேன். என்ன சொல்ற? 500 ரூபாய் தரியா? சரி, இப்ப பார் மாமா, உங்க அபிப்பிராயம் என்ன? எஸ்டேட் எல்லாம் வந்து ரிக்ஷா வாங்கிடுவோம். அதாவது உங்களோட பேசிய ரிக்ஷான்னு வருது, தொழிலாளிகளுக்கு நன்மை பண்ணுவோம். உங்க அபிப்பிராயம்? அப்படியே செய்வோம் தம்பி. உன் அபிப்பிராயம்? அப்படியே செய்வாங்க. அப்படின்னா எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றிடுங்க. அப்படியே காலங்காத்தானா தொழிலாளர்களுக்கு வடகரியும் செட் தோசையும் கொடுத்துடுங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே. இல்ல யாருங்க வீட்ல? யாரும் இல்லையா? யார் வேணுங்க? இப்பதான் நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். யார் சொன்னாங்க? யாராவது சொல்லணுமா என்ன? எப்ப தொழிலாளர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் ஒரே நாள்ல செஞ்சு கொடுத்தீங்களோ அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் நான் அப்போ சொன்னேன்ல, மகராசி அப்படி என்ன? ஆமா, தொழிலாளர்களுக்கு தேவையான வசதி எல்லாம் பண்ணி கொடுத்தீங்களே, எனக்கு ஒண்ணுமே இல்லையா? உனக்கு இல்லாமலா? ஆனா நான் கொடுக்க போறது நீ ஏத்துக்குவையா இல்லையான்னு. நீங்க என்ன கொடுத்தாலும் நான் ஏத்துக்குவேன். நான் என்னையே கொடுக்கலான்னு இருக்கேன். மஞ்சள் மலரே ஒண்ணு தாத்தா கொஞ்சம் கிளியே வைரமணி தேரினிலே ஒன்ன வச்சி நான் இழுப்பே. வைரமணி தேரினிலே ஒன்ன வச்சி நான் இழுப்பே. பெண்ணுயிரே மஞ்சள் மலரே கொஞ்சம் கிளியே. செந்தலிலே உந்தன் போதும் வந்து சேர்ந்ததம்மா. மஞ்சள் மலரே பொண்ணு தாத்தா கொஞ்சம் கிளியே. பொண்ணு தாத்தா கொஞ்சம் கிளியே. தென்னை மரம் பிளந்து தெருவெல்லாம் பந்தலிட்டு பந்தல் நந்தரித்து பாவை உன்னை அமர வைத்து அதை விதித்து அரசா
தேரினிலே ஒன்ன வச்சு நான் இழுப்பேன் என்னுயிரே மஞ்சள் மலரே கொஞ்சம் கிளியே மஞ்சள் மலரே கொஞ்சம் கிளியே. சரசே சரசே என்ன மாமா உயிர் போற மாதிரி கத்துற? புதையல் கிடைச்சிருச்சு. புதையலா? இப்ப நீ உயிர் போற மாதிரி கத்துற பார். இத பார் புதையல். அல்மாராவை தேடி இருந்தனா அப்ப இந்த ஆல்பம் கிடைச்சது. இதா 150 சவரன். எப்படி கோடிக்கணக்கான நகையில பொக்கிஷம் எங்க இருக்குன்னு இத்தனை நாளா தேடிட்டு இருந்தமே அந்த ஆல்பம் இப்ப கிடைச்சிருச்சு. ஏன் மாமா இதுல போய் புதையல் இருக்குங்கிறீங்களே? கடவுள் உனக்கு உடம்புல வச்ச சரக்க மண்டையில வைக்கல. நான் வக்கீல் சாரை பார்க்க போறேன். ஐயோ வக்கீல் சார், வக்கீல் சார். விஸ்வநாத் சாகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னால விலை மதிக்க முடியாத கோடிக்கணக்கான பொருள்லாம் இருக்கு, இதெல்லாம் பத்திரப்படுத்தணுமேன்னு என்கிட்ட கேட்டார். நான் தான் பேங்க் லாக்கர்ல வைக்கலாம்னு யோசனை சொன்னேன். ஆனா அவசரப்பட்டு நீங்க அவரை கொன்னுட்டீங்க. ஐயோ இது தெரிஞ்சிருந்தா நிதானமா நாங்க கொண்டு இருப்போமே. நீ சரியான அஞ்சாம் படையா? ஏன் இதை முன்னாடி என்கிட்ட சொல்றது இல்ல? சொல்லியிருந்தா எல்லாத்தையும் நீ அமைக்கிடுவிய, எனக்கு என்ன லாபம்? உனக்கு எவ்வளவு நகை வேணாலும் தரையா, அது இருக்கிற இடத்த மட்டும் காட்டு. இருக்கிறது கொஞ்சோண்டு பிளட்டியா, அதுவும் பிரஷர்ல ஏறுது. அவசரப்படாத, இங்கதான் வீட்டுல எங்கேயாவது இருக்கும். ஆனா ஜமீன்தார் புள்ள இருக்கும்போது எப்படி எடுக்க முடியும்? நகை இருக்கிற ஏரியாவை நீ சொல்லிட்ட, பயப்படாத. அத கண்ணக்கோல் போட்டு எடுக்கிறதுக்கு நம்ம கைய சால் இருக்கு. சேதுபதி நீ தான் காப்பாத்தணும், தர்மத்தின் தலைவா. இதே பொட்டிதான். கிவ் யுவர் ஹேண்ட். எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்க தெரியுமா? பட்டி வந்துருச்சு மாமா. திறந்து பாருங்க. ஆமா, எதை வச்சு திறக்கிறது? இதை வச்சு திறங்க. அப்பா, என்ன பொட்டிக்காக செஞ்ச பூட்டா, பூட்டுக்காக செஞ்ச பொட்டியா? இந்த கணக்குது. முதல்ல பொட்டியை திறங்க. போட்டோல இருக்கிற நகையெல்லாம் பத்திரமா இருக்கான்னு பாருங்க மாமா. லட்சுமி தாயே, நிறைய இருக்கணும். திறக்க வர, திறக்க வர. என்னது ஒண்ணுமே காணுமே? கஷ்டப்பட்டு திறந்த பொட்டியில பழைய சுதந்திர காலத்துல செஞ்ச பழைய செருப்பு, ரப்பராலே செஞ்சிருக்காரு. வண்டி எடுத்த லேட்டஸ்ட் டைப்பா இருக்குமா? எல்லாரையும் ஏமாத்துறதுக்காக முதலாளி இப்படி ஒரு செட்டப் பண்ணிட்டு நகைங்கள வேற எங்கேயும் மறைச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, நான் அதையும் கண்டுபிடிச்சிருவேன். சேத்து என்னப்பா நீ, உனக்குதான் மந்திரம்லாம் தெரியுமே, நகை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்ல. என் மந்திரம் எல்லாம் அமாவாசைக்கு தான் வேலை செய்யும். ஓப்பா, என்னப்பா நீ ஒரே ஒரு தடவை சொல்லுப்பா, எங்க கஷ்டம் தெரியாம பேசி. முயற்சி பண்ணதுல தப்பே இல்ல. கொஞ்சம் திரும்புங்க. ஏன், என்ன செய்ய போற? கைய தூக்குங்க. வேணாம்பா, வேணாம்பா, மந்திரம் அமாவாசைக்கு வரட்டும்.